போன வீடியோட தொடர்ச்சி. திருவிழா இங்கே வந்துட்டு வரும். மே மாதம் வந்துட்டு அம்மன் கோயில் திருவிழா 10 நாள் திருவிழா நடக்கும். அதுக்கப்புறம் சிவன் கோயிலுக்கு வந்துட்டு 10 நாள் திருவிழா. அம்மன் கோயில் திருவிழாவுக்கு வந்துட்டு ப்ளஸ் எங்கள் சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே காசு வந்து சேர்த்து ஒரு நாள் வந்துட்டு எங்கள் சமூகத்தில் இருக்கிறவங்க திருவிழா வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்துட்டு இன்றைக்கி காசு கொடுக்கறதுக்கு ப்ளஸ் கல்யாணத்துக்கும் வந்து சேர்த்து சாமி வந்து கும்பிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்துட்டு இன்றைக்கி வந்தது. வருஷம் வருஷம் அதாவது முன்னாடி கஷ்டப்பட்ட காலத்தில் ஒரு 5K வந்து கொடுத்துருந்தோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10K வந்து கொடுப்போம். அது வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு அன்னதானத்துக்கு வந்து நம்ம காசை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க, அன்னதானம் வந்து கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லது கெட்டதுக்கு மட்டும்தான் இங்கே வந்துட்டு வர்றது. வந்தாலும் அப்படியே வந்துட்டு சும்மா அப்படியே பார்த்துட்டு போகிறது. வீட்டை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு பராமரிக்கலை. அத்தை மாமா அவங்களாம் இறந்ததுக்கப்புறம் இங்கிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரரும் என்னை அலோவ் பண்ணுறதில்ல. ஆனால் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆசை. இந்த வீடு வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு மெமரிஸ் வந்துட்டு நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் பண்ணி வந்த வீடு ப்ளஸ் குழந்தைங்கள்லாம் வந்து பிறந்து எங்கள் அத்தை இருக்கையில் இந்த வீடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா. கோலம்லாம் போட்டு அவ்வளோ நீட்டாக வந்து வச்சுருப்பாங்க. எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க போவாங்க. சாப்பாடு எல்லாருக்குமே வந்துட்டு எங்கள் மாமியார் வந்துட்டு நல்லா சமைச்சு போடுவாங்க. குக்கிங்கில் பயங்கர கிங்க்கு. அவ்வளோ சூப்பராக வந்துட்டு சமைப்பாங்க. ப்ளஸ் இப்போ அவங்க இல்லாதப்போ அந்த வீடை பார்க்கும்போது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. ஓட்டு வீடு, ஒரு பெரிய ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு சாமி ரூம்பு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரூம் வந்துட்டு இருக்குது. ரூம் அந்த சைடு பிரிச்சுக்கிட்டாங்க, இங்கிட்டு நம்மளுக்கு பிரிச்சுட்டாங்க. அதை பார்க்கும்போது என்னத்தை சொல்கிறது, என்னத்தை கொண்டு வந்தால் என்னத்தை கொண்டு போகிறோம், எதுவுமே இல்லை. சரிதான், என்ன போல் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வந்து கும்பிட்டுறலாம் அப்படின்ட்டு அப்புறம் பூ வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பி அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வந்தாச்சு. சொல்கிறேன், அவங்க வாசலில் கோலம்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக வந்து வச்சுருப்பாங்க. காலையில் அந்த வாசலில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய கோலமாக போட்டு எங்கள் அத்தை வந்து வச்சுருப்பாங்க. அந்த சைடு தான் எங்கள் அத்தை இறந்தது. அந்த சைடை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா செவரை வச்சு கட்டிட்டாங்க. இறந்தப்போ அந்த சைடு தான் வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாமியை கும்பிட்டு பிள்ளைகளை வந்து காட்டிட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு.